அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜராஜ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருப்பாங்க. ஆக்சுவலி வந்துட்டு நான் பைபிளில் வந்துட்டு நேற்று போட்ட வீடியோவுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதுலேயும் ஜெயபிரகாஷ் அப்படின்றவர் வந்துட்டு ஆக்சுவலி ஒரு கேள்விக்கு பதிலே சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி உலகத்தை அழிச்சதுக்கு அப்புறம் கர்த்தர் வந்துட்டு ஒரே ஒரு குடும்பத்தை மட்டும் விட்டுருப்பாரு. ஸோ அவங்க தான் வந்துட்டு அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பெருகினதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காரு, கர்த்தர் பாஷைகளை பிரித்து சரி மக்கள் வந்து இந்த உலகம் முழுக்க பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக பரப்பியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி ஓகே, என்னுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா, அவர் பரப்பிட்டார். அப்படி இருக்கும்போது அப்போ எல்லா மக்களும் கர்த்தரை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். அப்புறம் ஏன் வந்துட்டு குறிப்பிட்ட இஸ்ரவேலுடைய குடும்பத்தாரை மட்டும் தனியா பிரிச்சு எகிப்துல இருந்து பாதுகாப்பா கூட்டு வந்தாரு? அவருக்கு மட்டும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு தேசத்துல, அதாவது கானான் தேசத்துல இருக்கக்கூடிய 7 ராஜ்யத்தையும் அடிச்சு துரத்தி அந்த ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஏன் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் கும்பிடக்கூடிய வணங்கக்கூடிய அந்த தெய்வங்களை பொய்யான தெய்வங்கள் அப்படின்னு சொல்றாரு? ஏன் அந்த விக்கிரகங்களை அடைச்சு ஒடிச்சு நொறுக்க சொல்றாரு? இதெல்லாம் ஏன் அப்படிங்கிற கொஸ்டின் எனக்குள்ள இருக்கு. ஸோ அதுக்கான பதில முடிஞ்சா சொல்லுங்க ஜெயபிரகாஷ். அப்புறம் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு, ஆக்சுவலி நான் வந்து சாத்தானாம எனக்கு கற்பனை திறன் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், ஆக்சுவலி கற்பனை திறன் அதிகமா இல்ல அப்படின்னா நீ போட்டுக்க ஜட்டி மோகன் இன்னைக்கு உனக்கு கிடைச்சிருக்காது. அது எந்த மெட்டீரியல் செய்யணும் அப்படிங்கிறது கற்பனை திறன்லையும் தன்னுடைய அறிவுனாலையும் மட்டும்தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் எல்லாருமே டெவலப் ஆயிருக்கும். நீ போற ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், நீ யூஸ் பண்ற மொபைலா இருக்கட்டும், நீ பேசுற பேச்சுக்களா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா கற்பனை திறனால மட்டும்தான் இன்னைக்கு வந்து டெவலப் ஆயிருக்கு. எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம நிறைய படங்களை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கற்பனை திறன் மூலமா தான் வந்தது. நீ சொல்ற மாதிரி கற்பனை திறன் உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டு சாத்தான் அப்படின்னா அப்ப எல்லாருமே சாத்தான். அது மட்டும் இல்லாம குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி தன்னுடைய மதத்துல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டுமே கரெக்டாக கேட்டுக்கிட்டு அப்படியே ஒரே பாதையில் போறவங்க, எதை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணாமல் எதை பற்றியும் யோசிக்காம திரும்பி கூட பார்க்காம போறவங்க எல்லாருமே நல்லவங்க, அறிவாளிகள் என்று சொல்லியிருக்கீங்க. ஓகே, உங்களுடைய அறிவுத்திறனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் நான் உங்களுடைய கமெண்ட்டுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே இருந்தேன் அப்படின்னா இந்த பைபிள் அப்புறம் முடிக்கிறதுக்கு அவர் சொன்ன மாதிரி 3 வருஷம் இல்லை 4 வருஷம் கூட ஆயிரும். ஸோ அதனால நான் வந்து கண்டினியூட்டாக பைபிள் அப்படியே படிக்க ஆரம்பிச்சிடறேன். ஸோ அதுக்கான இதை வந்துட்டு உங்களுக்கு தாராளமாக டிஸ்பிளே பண்ணுறேன். ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நீங்கள் பேசுகிற விஷயங்கள் உண்மையா இல்லையாங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்களுக்கு அதை டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னையிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிக்சர்ஸும் வராது, அதுக்கு பதிலாக நான் பேசுகிற அந்த விஷயங்களை PDF ஃபைலாக வச்சிருக்கேன். ஸோ அந்த ஃபைலை உங்க முன்னாடி கொண்டு வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி வாங்க வந்து இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் இந்த பேரு தாங்க, இதுல இருந்து தாங்க வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் எல்லாமே போட்டிருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன கீழே இருக்கு அது அப்படிங்கிறத படிக்க போறேன். ரொம்பலாம் இல்லை, சிம்பிளான ஒரு விஷயம் தான் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, உடலில் இருந்து வெளியேறும் கழிவு பொருட்களுக்கான விதிகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது என்ன போட்டிருக்காங்கன்னு வாசிக்கிறேன், கேளுங்க. பிறகு கர்த்தர் மோசேவையும் ஆரோனையும் பார்த்து, நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியதாவது, ஒருவனுக்கு உடல் கழிவுகள் ஏற்பட்டால் அதனால் தீட்டு உண்டாகும். இக்கழிவுகள் அவன் உடம்பிலிருந்து சரளமாக வெளியேறுகின்றது இல்லையா என்பது முக்கியமில்லை. உடற்கழிவு ஏற்பட்டவன் படுக்கின்ற எந்த ஒரு படுக்கையுமே தீட்டாகும். அவன் எதன் மேல் உட்காருகின்றானோ அதுவும் தீட்டாகும். அவனது படுக்கையை தொடுகின்றவன் தனது ஆடைகளை துவைத்து தண்ணீரில் குளிக்க வேண்டும். மாலை வரை அவன் தீட்டுள்ளவனாக இருப்பான். உடற்கழிவு ஏற்பட்டவன் உட்கார்கின்ற இடத்தில் உட்காருகின்றவனும் தன் ஆடைகளை துவைத்து தண்ணீரில் குளிக்க வேண்டும். மாலை வரை இவனும் தீட்டு உள்ளவனாக இருப்பான். உடற்கழிவு ஏற்படுகின்றவனை தொடுபவனும் தன் ஆடைகளை துவைத்து தண்ணீரில் குளிக்க வேண்டும். இவனும் மாலை வரை தீட்டிருக்கும். உடற்கழிவு உள்ளவனின் எச்சில் மேலே பட்டாலும் ஒருவன் தன் ஆடைகளை துவைத்து தண்ணீரில் குளிக்க வேண்டும். மாலை வரை அவனுக்கு தீட்டு இருக்கும். இத்தகையவன் ஏறுகின்ற எந்த சோனமும் தீட்டாகும். இத்தகையவனுக்கு கீழே இருக்கின்ற எந்த பொருளை தொடுகின்றவன் மாலை வரை தீட்டாய் இருப்பான். அப்பொருளை எடுத்துக்கொண்டு போகின்றவனும் தன் ஆடைகளை துவைத்து தண்ணீரில் குளித்து மாலை வரை தீட்டு உள்ளவனாக இருப்பான். சிற்சில இடங்களில் உடற்கழிவு உள்ளவன் தண்ணீரில் தன் கைகளை கழுவாமலேயே அடுத்தவனை தொட்டுவிட்டால் தொடப்பட்டவன் தன் ஆடைகளை துவைத்து குளிக்க வேண்டும். மாலை வரை அவன் தீட்டாகத்தான் இருப்பான். உடற்கழிவு ஏற்பட்டவன் ஏதேனும் மண் பாண்டத்தை தொட்டால் அம்மண் பாண்டம் உடைக்கப்பட வேண்டும். மரத்தாலான பாத்திரத்தை அவன் தொட நேர்ந்தால் அதை தண்ணீரால் கழுவ வேண்டும். உடற்கழிவு உள்ளவன் அது நீங்கி சுத்தமானதும் அதற்குரிய சுத்திகரிப்பு செய்ய வேண்டும். அதற்கான 7 நாட்கள் காத்திருந்து தன் ஆடைகளை துவைத்து தண்ணீரில் குளிக்க வேண்டும். அப்போதுதான் அவன் சுத்தமானவன். 8வது நாள் அவன் 2 கட்டு புறாக்களையும் புறா குஞ்சுக்களையும் ஆசாரிப்பு கூடாரத்திற்கு கொண்டு வர வேண்டும். அவற்றை கர்த்தருக்கு முன் கொண்டு வந்து ஆசாரியரிடம் கொடுக்க வேண்டும். அவற்றில் ஒன்று பாவ பரிகார பலியாகவும் இன்னொன்று தகன பலியாகவும் ஆசிரியன் கர்த்தருக்கு செலுத்துவான். இம்முறையில் ஆசாரியான் கர்த்தருக்கு முன் அவனை சுத்திகரிப்பு செய்ய வேண்டும். உடற்கழிவு அப்படின்னு சொல்லிட்டு இவர் எதை சொல்றாரு எனக்கு தெரியல. இது யாரு மொத்தமா வந்து சொல்லியிருக்காரு. ஒரு மனிதனுக்கு உடற்கழிவு ஏற்பட்டா என்ன ஆகும் அப்படின்னா அது தீட்டு கணக்கில் செய்திரும். ஸோ அதை தொடரவன் அவன் வந்து எங்க இதை தொட்டாலும் சரிதான், அதுவும் தீட்டு தான். ஸோ அதனால வந்துட்டு இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கவே உடற்கழிவு ஏற்பட்டு நம்ம தொட்டுட்டா அப்படின்னா அது நமக்கு தீட்டாகும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா போய் குளிச்சுட்டு எல்லாத்தையுமே செஞ்சுட்டு வந்துடணும். அப்பதான் வந்துட்டு அந்த தீட்டெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்லலப்பா, பைபிள்ல சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஆண்களுக்கான விதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவனுக்கு விந்து வெளிப்பட்டால் அவன் தண்ணீரில் குளிக்க வேண்டும். அவன் மாலை வரை
வரை தீட்டு உள்ளவனாகவே இருப்பான். தோல் ஆடையிலும் துணியிலும் விந்து பட்டிருந்தால் அவற்றை தண்ணீரால் கழுவ வேண்டும். இது மாலை வரை தீட்டுள்ளதாக இருக்கும். விந்து கழிந்தவனோடு ஒரு பெண் படுத்திருந்தால் இருவரும் தண்ணீரில் குளிக்க வேண்டும். அவர்கள் மாலை வரை தீட்டு உள்ளவர்களாகவே இருப்பார்கள். சோ மனிதனுடைய உடல்ல இருந்து வரக்கூடிய விந்துங்கிறது தீட்டாமா. சோ அதனால வந்துட்டு அதை நல்லா பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம விந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னா சோ நம்ம போய் குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடல் அளவுல வந்துட்டு நம்ம சுத்தப்படுத்திக்கணும் இருக்காரு. அது போக பக்கத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய மனைவியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எந்த பெண்ணா இருந்தாலும் ஒரு ஆண் பக்கத்துல படுக்கும்போது அந்த ஆணுக்கு வந்து விந்து வந்துருச்சு அப்படின்னா சோ ரெண்டு பேருமே தீட்டாயிடுறாங்களாமா. அதனால ரெண்டு பேருமே குளிச்சு சுத்தபத்தமா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. சோ எந்த தீட்டா இருந்தாலும் தண்ணீர் விட்டு குளிச்சா அந்த தீட்டு போயிரும் சொல்லியிருக்காரு. இது சரியான கருத்துக்களா அப்படிங்கறத நான் உங்ககிட்டயே விட்டுறேன், நீங்களே சொல்லிருங்க. சோ அடுத்ததாக பெண்களுக்கான விதிமுறைகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா இரத்த போக்குடைய மாதவிலாய்க்கான பெண்கள் 7 நாட்கள் தீட்டு உட்பட்டவளாக இருப்பாள். அவளை தொடுகின்றவன் எவனும் மாலை வரை தீட்டு உள்ளவனாகவே இருப்பான். அவள் மாத விலக்காக இருக்கும்போது எதன் மேல் படுத்துக் கொள்கின்றாளோ எதன் மேல் உட்காருகின்றாளோ அவை தீட்டாகும். அவளது படுக்கையை தொட்டவன் தன் ஆடைகளை துவைத்து தண்ணீரில் குளிக்க வேண்டும். மாலை வரை அவனும் தீட்டு உள்ளவனாக இருப்பான். அவள் அமர்ந்த இருக்கையை தொட்டவனும் தன் ஆடைகளை துவைத்து தண்ணீரில் குளிக்க வேண்டும். அவனும் மாலை வரை தீட்டு உள்ளவனாக இருப்பான். அவன் படுக்கையை இருக்கையோடு தொட்டவன் மாலை வரை தீட்டு உடையவனாக இருப்பான். அவளோடு ஒருவன் படுத்துக் கொண்டால் அவள் தீட்டு அவன் மேல் படும். அதனால் அவன் 7 நாட்கள் தீட்டாய் இருப்பான். அவன் படுக்கின்ற படுக்கையும் தீட்டாகும். ஒருத்திக்கு மாதவிலக்கா அல்லாத நாட்களிலும் அவளிடம் இரத்தம் கசிந்தால் அப்பொழுதும் அவள் விலக்கானவள் போலவே கருதப்பட வேண்டும். அந்த நாட்களிலும் அவள் படுக்கும் படுக்கை விலக்கான நாட்களுக்குரிய படுக்கை போன்று தீட்டாகும். அவள் அமரும் இருக்கையும் விலக்க தீட்டை போன்றே கருதப்படும். இத்தகையவற்றை தொடுகின்ற எவனும் தன் ஆடைகளை துவைத்து தண்ணீரில் குளிக்க வேண்டும். அவனும் மாலை வரை தீட்டாய் இருப்பான். அவளது தீட்டு நின்றதும் 7 நாட்கள் அவள் காத்திருக்க வேண்டும். அதன் பிறகே அவள் சுத்தமாகின்றாள். 8வது நாளில் அவள் 2 காட்டு புறாக்களோடு 2 புறா குஞ்சுகளோடும் கொண்டு வந்து அவற்றை ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் ஆசாரியரிடம் கொடுக்க வேண்டும். ஆசாரியான் அவற்றில் ஒன்றை பாவ பரிகாரத்துக்கான பலியாகவும் இன்னொன்றை தகன பலியாகவும் செலுத்த வேண்டும். கர்த்தருடைய சந்ததியில் அவளை இவ்வாறு ஆசாரியான் சுத்திகரிப்பு செய்ய வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் தீட்டு இல்லாதவர்களாக இருக்க எச்சரிக்கை செய்யுங்கள். இல்லாவிட்டால் அவர்கள் எனது ஆராதனை கூடாரத்தில் தீட்டுள்ள தாக்குவதுடன் அவர்கள் அழிந்தும் போவார்கள் என்று கூறுகின்றார். இவையே உடற்கழிவு உள்ளவர்களுக்கும் ஆன விதிகள். விந்து கழிவினால் தீட்டான ஆண்களுக்கும் மாதவிலக்கால் தீட்டான பெண்களுக்கும் தீட்டானவைகளோடு படுத்து கொண்டவனுக்கும் உரிய விதிகள் இவைகளே ஆகும். சோ சிம்பிளா சொல்லணும்னா இது எல்லா மதத்திலுமே இருக்கு. ஒரு பொண்ணு வந்து தலைக்கு குளிச்சிட்டாங்க அப்படின்னா 7 நாட்கள் அவங்க வந்து தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இந்த கிச்சன் பக்கம் போகக்கூடாது, பீரோல தொடக்கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாது, தேவையில்லாத வேலைகள் செய்யக்கூடாது, ஒரு பக்கமா ஓடி ஒடுங்கி உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்குது. இன்னொரு விஷயம், இது வந்து யார் யாருக்கு சொல்லியிருக்காங்க, அந்த உடற்கழிவு ஏற்படக்கூடிய மனிதன், அதாவது வந்து ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அவங்களுக்கும், அது போக வந்து விந்து வெளியேறக்கூடிய ஆண்களுக்கும் மாதவிலக்கு வெளியேறக்கூடிய பெண்களுக்கும் இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த விதிகள் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இப்படி இருக்கக்கூடிய இந்த தீட்டான விஷயத்தை எதுக்காக கர்த்தர் அதாவது கடவுள் படைச்சார் அப்படின்னா என்னுடைய கொஸ்டின். கடவுள் அப்படின்னா நல்லவர், ஓகேவா? அப்படி இருக்கக்கூடிய நல்லவர் நல்ல மனிதர்களை மட்டும் நல்ல விஷயத்தை மட்டும் படைக்க வேண்டியதானே? ஏன் கெட்ட விஷயத்தை படைச்சு அதே மனுஷன் கையில கொடுத்து தப்பெல்லாம் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கப்பா அப்படின்னு கொடுத்துறாரா என்ன? சரிப்பா, ரொம்ப பேச வேணாம். அப்புறம் வந்துட்டு என்னைய கர்த்தர் தண்டிச்சிருவாரு, கடவுளை பத்தி வந்து ஆராய்ச்சி பண்ணாதான்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் சாத்தான்னு சொல்லுவானுங்க, ஒரு பக்கம் வந்துட்டு நீ ரொம்ப வந்து யோசிக்கிற, அது என்னது நதி மூலம் ரிஷி மூலம்லாம் ஆராயக்கூடாதும்பாங்க. அதை நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், சொன்னவர்கிட்ட அவர் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பதில் சொல்லவே இல்லை. காத்திருக்கலாம், எத்தனை நாள் ஆகுதுன்னு பார்க்கலாம் அவர் வந்து பதில் சொல்றதுக்கு. சோ அடுத்த தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா பாவ பரிகார நாள் அப்படின்னு போட்டிருக்குது. ஆரோனின் 2 மகன்களும் கர்த்தரின் சந்ததியில் அங்கீகரிக்கப்படாத முறையில் தூபம் காட்டிய போது மரணம் அடைந்தார்கள். அதற்கு பின்பு கர்த்தர் மோசோவிடம், உன் சகோதரன் ஆரோனிடம் பின் வருவதை கூறு. கூடாரத்தின் திரைக்கு பின்னால் அவன் விரும்புகின்ற போதெல்லாம் மகா பரிசுத்த இடத்திற்கு போக வேண்டாம். திரைக்கு பின்னால் இந்த அறையில் பரிசுத்த பெட்டி உள்ளது, அதன் மேல் கிருபாசன முடி உள்ளது. நான் அதற்கு மேல் மேகத்தில் காட்சி தருவேன். ஆரோன் அங்கு சென்றால் மரித்து போகலாம். ஆரோன் பாவ பரிகார நாள் அன்று மிகவும் பரிசுத்தமான அந்த இடத்திற்குள் நுழைவதற்கு முன் ஒரு காளையை பாவ பரிகார பலியாக ஒரு ஆட்டுக்கடாவையும் தகன பலியாகவும் செலுத்திவிட வேண்டும். ஆரோன் தண்ணீரில் தன் உடல் முழுவதையும் கழுவ வேண்டும். பின்பு அவன் வேறு ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். ஆரோன் பரிசுத்த சணல் நூல் சட்டையை அணிந்து இடுப்பில் சணல் நூல் சல்லடத்தை கட்டிக்கொள்ள வேண்டும். சணல் நூல் தலைப்பாகையையும் சணல் நூலால் ஆன இடக்கைச்சையையும் அணிந்து கொள்ள வேண்டும். இவை பரிசுத்தமான ஆடைகள். ஆரோன் இஸ்ரவேல் ஜனங்களிடமிருந்து பாவ பரிகார பலிக்காக 2
வெள்ளாட்டை கடாக்களை தகன பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை வாங்கி கொள்ள வேண்டும். பிறகு ஆரோன் காளையை பாவ பரிகார பலியாக செலுத்த வேண்டும். இந்த பாவ பரிகார பலி அவனுக்குரியது. இதனை ஆரோன் தன்னையும் தன் குடும்பத்தாரையும் சுத்திகரிப்பு செய்வதற்காக இவ்வாறு செய்ய வேண்டும். பிறகு ஆரோன் 2 வெள்ளாட்டு கடாக்களை கர்த்தருக்கு முன்பாக ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலுக்கு கொண்டு வர வேண்டும். பின் கெடாக்களுக்காக சீட்டு போட வேண்டும். ஒரு சீட்டு கர்த்தருக்குரியது, இன்னொரு சீட்டு போக்காட்டுக்குரியது. பிறகு ஆரோன் கர்த்தருக்குரிய சீட்டுள்ள கடாவை கர்த்தருடைய சந்ததியில் பாவ பரிகார பலியாக வழங்க வேண்டும். அதனால் போக்க கடாக சீட்டுள்ள கடாவையும் கர்த்தருக்கு முன் கொண்டு வர வேண்டும். பின்பு அந்த கெடாவை உயிரோடு வனத்திற்குள் துரத்திவிட வேண்டும். இது ஜனங்களை சுத்திகரிப்பு செய்யும். பிறகு ஆரோன் காளையை தனக்குரிய பாவ பரிகார பலியாக செலுத்தி தன்னையும் தனது குடும்பத்தாரையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும். அவனே தனக்கான பாவ பரிகார பலியாக அக்காளையை கொள்ள வேண்டும். பிறகு கர்த்தரின் சந்ததியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பை தணலினால் துபாவ கலசத்தை நிரப்ப வேண்டும். பொடியாக்கப்பட்ட நறுமண பொருட்களை தன் கைப்பிடி நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வர வேண்டும். அவன் கர்த்தரின் சந்ததியில் நறுமண பொருட்களை போட வேண்டும். அப்புகையானது உடன்படிக்கை பெட்டியின் மேலுள்ள கிருபாசனத்தை மூடும் அளவிற்கு போட வேண்டும். இவ்வாறு செய்தால் ஆரோன் மரிக்க மாட்டான். ஆரோன் கொல்லப்பட்ட காளையின் இரத்தத்தை கொஞ்சம் எடுத்து அதனை விரலால் தொட்டு கீழ்ப்புறமாக நின்று கிருபாசனத்தின் மேல் தெளிக்க வேண்டும். இவ்வாறு 7 முறை அவன் இரத்தத்தை தெளிக்க வேண்டும். பிறகு ஆரோன் ஜனங்களின் பாவ பரிகார பலிக்கான வெள்ளாட்டை கொன்று அதன் இரத்தத்தை திரைக்கு பின்னால் உள்ள அறைக்கு கொண்டு வர வேண்டும். காளையின் இரத்தத்தை செய்தது போன்றே இதனையும் செய்ய வேண்டும். அவன் அந்த இரத்தத்தை கிருபாசனத்தின் மேலுள்ள அதற்கு முன்பு தெளிக்க வேண்டும். இவ்வாறு ஆரோன் மிகவும் பரிசுத்தமான இடத்தை சுத்திகரிப்பு செய்ய வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரையும் தீட்டிற்காகவும் பாவங்களுக்காகவும் ஆரோன் இதனை எல்லாம் செய்ய வேண்டும். ஆரோன் இதனை ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் செய்ய வேண்டும். அவர்களுடைய தீட்டுக்களின் மத்தியில் இருக்கின்ற மிக பரிசுத்தமான இடத்தில் இச்சடங்குகள் எல்லாம் ஆரோன் செய்யும் போது எவரும் ஆசாரிப்பு கூடாரத்தில் நுழையக்கூடாது. ஆரோன் வெளியே வந்த பிறகுதான் எவரும் நுழைய வேண்டும். இவ்வாறு ஆரோன் தன்னையும் தன் குடும்பத்தாரையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் சுத்தம் செய்கின்றான். பிறகு அவன் கர்த்தருடைய சந்ததியில் இருக்கின்ற பலிபீடத்தின் அருகில் வர வேண்டும். அதற்கு பிராயச்சித்தம் செய்ய காளையின் இரத்தத்தில் உள்ள வெள்ளாட்டின் இரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் கொம்புகளில் தடவ வேண்டும். தன் விரலினால் அந்த இரத்தத்தை தொட்டு 7 முறை அதன் மேல் தெளிக்க வேண்டும். அதனை இஸ்ரவேல் ஜனங்களின் தீட்டுக்கள் நீங்கும்படி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஆரோன் மிக பெரிய பரிசுத்தமான இடத்தையும் ஆசாரிப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் பரிசுத்தப்படுத்துவான். பிறகு ஆரோன் உயிருள்ள வெள்ளாட்டை கர்த்தருக்கு முன் கொண்டு வந்து தனது 2 கைகளாலும் அதன் தலையின் மீது வைப்பான். பிறகு இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் அறிக்கையிட்டு அந்த வெள்ளாட்டின் தலையிலேயே சுமத்துவான். பின் அதனை அதற்கு நியமிக்கப்பட்ட ஆள் மூலம் வனாந்தரத்திற்கு அனுப்பிவிடுவான். அந்த கெடாவானது வனாந்தரத்திற்கு அனைவரது பாவங்களையும் எடுத்துச் சென்று விடுகிறது. அதனை காட்டில் விட்டுவிட்டு அந்த ஆள் வந்து விடுவான். பிறகு ஆரோன் ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் நுழைவான். பரிசுத்த இடத்திற்குள் நுழையும் போது அவன் அணிந்திருக்கும் மெல்லிய பஞ்சாடைகளை நீக்கி அவைகளை அங்கேயே வைத்துவிட வேண்டும். ஒரு பரிசுத்தமான இடத்திற்கு தனது உடல் முழுவதையும் தண்ணீரால் கழுவிய பிறகே வேறு சிறப்பு ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். அதன் பின் வெளியே வந்து தனது மற்ற ஜனங்களை தகன பலிகளை செலுத்தி தன்னையும் ஜனங்களையும் பரிசுத்தமாக்க வேண்டும். பின் பாவ பரிகாரம் பலியின் கொழுப்பை பலிபீடத்தின் மேல் எரிப்பான். போக்காடாகிய கடாவை கொண்டு போய் வனாந்தரத்திலேயே விட்டவன் ஆடைகளை துவைத்து குளித்துவிட்டு முகாமிற்குள் வர வேண்டும். பாவ பரிகார பலிக்குரிய காளைகளையும் வெள்ளாட்டையும் முகாமிற்கு வெளியே கொண்டு செல்ல வேண்டும். அவற்றின் இரத்தத்தை மட்டும் பரிசுத்த இடத்திற்குள் கொண்டு போய் அதனை சுத்திகரிப்பு செய்ய வேண்டும். தோல், உடல்கள், கழிவுகள் அனைத்தையும் ஆசாரியான் நெருப்பிலேயே போட்டு எரிக்க வேண்டும். எரித்தவன் ஆடையை துவைத்து தண்ணீரில் உடல் முழுவதையும் கழுவி பின்னரே கூடாரத்திற்குள் நுழைய வேண்டும். இந்த சட்டங்கள் என்றும் தொடர்ந்து இருக்கும். 7வது மாதத்தின் 10வது நாளில் உணவையும் நீங்கள் உண்ணவோ ஒரு வேலையும் செய்யவோ கூடாது. உங்கள் தேசத்தில் வசிக்கும் உள்நாட்டுக்காரர்களும் வெளிநாட்டுக்காரர்களும் கூடவே எவ்வேலையும் செய்யக்கூடாது. ஏனென்றால் ஆசாரியர்கள் அந்த நாளில் வந்து உங்களை சுத்திகரிப்பு செய்து உங்கள் பாவங்களை போக்குவார்கள். பிறகு நீங்கள் கர்த்தருக்கு முன் தீட்டு இல்லாமல் இருப்பீர்கள். இந்த நாள் சிறப்பான ஓய்வு நாளாகும். அன்று உணவு இதையும் உட்கொள்ளாமல் உங்கள் மனதில் தாழ்மையுடன் இருக்க வேண்டும். இந்த விதிமுறைகள் என்றென்றும் இருக்கும். தேவனுடைய அபிஷேகம் பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை ஆசிரியரான பாவ பரிகாரம் செய்ய தகுந்தவன் தனது தந்தைக்கு பிறகு தலைமை ஆசிரியராக பணி செய்யும் உரிமையை பெறுவான். இவன் ஆசாரியான் பரிசுத்தமான சணல் நூல் ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். மிக பரிசுத்தமான இடத்திற்குள் ஆசாரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். அவன் மற்ற ஆசாரியர்களையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் சுத்த
சுத்தப்படுத்துவான். இஸ்ரவேல் ஜனங்களின் பாவங்களின் காரணமாக அவர்களை வருடம் ஒரு முறை பரிசுத்தம் செய்யும் இச்சட்டம் தொடர்ந்து இருக்கும் என்றார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்தார்கள். ஷபாடா, ரொம்ப பெருசா போயிருச்சுலங்க. ஆக்சுவலி வந்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முக்கியமான விஷயம், நீங்க என்ன பாவம் பண்ணாலும் சரி அதை வந்து மாசத்துக்கு ஒரு முறை அங்க இருக்கக்கூடிய ஆசாரியார், அதாவது அந்த பாதிரியார் வந்துட்டு அந்த பாவங்களை பூரா வந்துட்டு கழிச்சு விடுறதுக்காக சில காளைகள், அதாவது சில உயிர்களை கொண்டு அந்த பாவத்தை வந்துட்டு கழிச்சு விட்டுவார், ரத்தத்தை தேய்ச்சி. எனக்கு ஒரு சந்தேகம்பா, ஒரு பெண் வந்து தலைக்கு குளிச்சா அந்த ரத்தம் தீட்டுன்றீங்க, ஒரு ஆணுடைய விந்து வெளியே வந்துருச்சுன்னா அந்த விந்தணுக்கள் தீட்டுன்றீங்க, அப்புறம் எப்படி ஒரு காளை மாடோ ஒரு வெள்ளாட்டோ இது உடம்புல இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தை வச்சு எப்படி இந்த தீட்டை நீங்க கலக்கிறீங்க? எனக்கு இது புரியவே இல்லை. முடிந்தால் இதற்கு பதில் கூறுங்கள் அறிவாளிகளே. அது மட்டும் இல்ல, முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ என்ன பாவம் வேணாலும் பண்ணு, அதை பத்தி எந்த பிரச்சனை இல்லை, என்ன தப்பு வேணாலும் பண்ணிக்கோ, என்ன வேணாலும் பண்ணு, ஆனா அந்த பாவத்தை போக்குறதுக்கு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த ஆசாரியார் வந்துருவாரு. அவர் வந்து ரத்தத்தை வச்சு உங்களுக்கான அந்த பாவத்தெல்லாம் தீர்த்து விடுவார். அப்படிதான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்லவில்லை அப்பா, உமது பைபிளில் உமது கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அப்புறம் ஒருத்தர் கமெண்ட் பண்ணி இருந்தாரு, பைபிளை வந்து புரிஞ்சுக்கன்னா ஞானியால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்கிறேன், ஒரு ஞானியால புரியக்கூடிய பைபிளை ஏன் வச்சிருக்க? சாதாரண எளிய மக்களுக்கு புரியற மாதிரி தானே சொல்லி கொடுக்கணும். அது என்ன ஞானிகளுக்கு மட்டும் புரியற மாதிரி பைபிள்? போயிட்டு சாதாரண மக்களுக்கு புரியற மாதிரி, புரிஞ்சுக்கிற மாதிரி, அவங்களோட வாழ்க்கை முறைக்கு ஏத்த மாதிரி பைபிள் எழுத சொல்லப்போ. நம்ம நியாயமான கேள்வியை கேட்டா நம்மள சைத்தான்ன்றானுங்க. சரி, அப்படியே இருந்துட்டு போவோம், என்ன பண்றது? சரி வாங்க அடுத்த தலைப்பை பார்க்கலாம். மிருகங்களை கொல்வது மற்றும் உண்பது பற்றிய விதிகள். கர்த்தர் மோசேயிடம், நீ ஆரோனிடமும் அவனது மகன்களோடும் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரிடமும் பேசி கர்த்தர் என்ன கட்டளையிட்டுள்ளார் என்பதை கூறு. ஒரு இஸ்ரவேலன் ஒரு காளையையோ அல்லது ஒரு செம்பரி ஆட்டையோ அல்லது வெள்ளாட்டையோ முகாமிற்கு உள்ளேயோ அல்லது வெளியவோ கொள்ளலாம். அவன் அந்த மிருகத்தை ஆசாரிப்பு கூடாரத்திற்கு கொண்டு வர வேண்டும். அவன் அந்த மிருகத்தின் ஒரு பகுதியை கர்த்தருக்கு அன்பளிப்பாக அளிக்க வேண்டும். கொல்லப்பட்ட மிருகத்தின் இரத்தத்தை அவன் சிந்தியவனாகின்றான். எனவே தனது அன்பளிப்பை கர்த்தரின் பரிசுத்த கூடாரத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அவன் அம்மிருகத்தின் ஒரு பகுதியை கர்த்தருக்கு அன்பளிப்பாக எடுத்துச் செல்லவில்லை எனில் அவன் தனது ஜனங்களிடமிருந்து ஒதுக்கப்பட வேண்டும். விதிகள் இவ்வாறு இருப்பதால் ஜனங்கள் தங்கள் சமாதான பலியை கர்த்தருக்கு கொண்டு வர வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் வயல்களில் கொள்கின்ற மிருகங்களை ஆசாரிப்பு கூடாரத்திற்கு ஆசாரியானிடம் கொண்டு வர வேண்டும். பிறகு ஆசாரியான் ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலில் உள்ள பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு முன்பு இரத்தத்தை தெளிக்க வேண்டும். கொழுப்பை நறுமணம் மிக்க வாசனையாக எரிக்க வேண்டும். அந்த மனம் கர்த்தருக்கு மிகவும் பிரியமாய் இருக்கும். தங்கள் தவறாக பின்பற்றிய பொய் தேவர்களை இனிமேல் அவர்கள் எவ்வித பலிகளுக்கும் இராமல் இருக்க வேண்டும். அவர்கள் இத்தகைய பொய் தேவர்களை பின்பற்றினால் ஒரு வேசியை போன்று இருப்பார்கள். இவ்விதிகளை நிரந்தரமானவை. ஜனங்களிடம் சொல்லுங்கள், இஸ்ரவேல் குடிமக்களே அல்லது உங்களிடையோ வாழும் அயல் நாட்டுக்காரர்களை தகன பலியோ அல்லது வேறு பலிகளையோ ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலுக்கு கர்த்தருக்கு அளிக்க வர வேண்டும். அவ்வாறு இவர்கள் செய்யாவிட்டால் மற்ற ஜனங்களிடமிருந்து ஒதுக்கப்பட்டு போவார்கள். இரத்தத்தை சாப்பிடுகின்ற எவருக்கும் தேவனாகிய நான் எதிராக இருக்கின்றேன். அவன் இஸ்ரவேல் குடிமக்களாகவே அல்லது உங்களோடு குடியிருக்கும் அயல் நாட்டுக்காரனாகவோ இருக்கலாம். நான் அவர்களை மற்ற ஜனங்களிடம் இருந்து ஒதுக்கி விடுவேன். ஏனென்றால் சரீரத்தில் உயிர் இரத்தத்தில் உள்ளது. இரத்தத்தை பலிபீடத்தில் ஊற்றும்படி நான் விதிகளை கொடுத்திருக்கின்றேன். உங்களை சுத்திகரித்துக் கொள்ள நீங்கள் இதனை செய்ய வேண்டும். இரத்தமே ஆத்மாவை பாவ நிவர்த்தி செய்கிறது. உங்களில் எவரும் உங்களோடு வாழும் அயல் நாட்டுக்காரர்களுக்கும் இரத்தம் உண்ணக்கூடாது. எவராவது உண்ணத்தக்க பறவையோ மிருகத்தையோ பிடித்துக் கொன்றால் அதன் இரத்தத்தை தரையிலேயே ஊற்றி மண்ணால் மூட வேண்டும். இறைச்சியில் இரத்தம் இருந்தால் இறைச்சியான மிருகத்தின் உயிர் இருப்பதாக பொருள். இறைச்சியில் இரத்தம் இருந்தால் அதனை உண்ணாதீர்கள். இரத்தத்தோடு உண்கின்ற எவனும் தன் ஜனங்களிடம் இருந்து ஒதுக்கப்படுவான். இஸ்ரவேலாகிய நீங்களும் உங்களோடு வசிக்கும் அயலர்களும் எவரும் தானாக மரித்து போன மிருகத்தையோ வேறு மிருகத்தையோ கொல்லப்பட்ட மிருகத்தையோ உண்ணக்கூடாது. அது உங்களுக்கு தீட்டாய் இருக்கும். அப்படி உண்பவன் மாலை வரை தீட்டாய் இருப்பான். மாலையில் அவன் தன் உடையை துவைத்து தண்ணீரால் உடல் முழுவதையும் கழுவ வேண்டும். அவன் தனது ஆடையை துவைக்காவிட்டாலோ தண்ணீரால் உடலை கழுவாவிட்டாலோ அவன் குற்றமுள்ளவனாய் இருப்பான் என்று கூறினார். முடியலடா சாமி, என்னென்ன ரூல்ஸ் பாருங்க. சரி, ஓகே. இப்போ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆக்சுவலி நம்ம மாமிசம் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா அதை வெட்டி நீ சாப்பிடு, ஆனா அந்த உள்ள வந்து ரத்தம் இருக்கிறாப்புல அப்படியே சாப்பிடாதப்பா, நல்லா சமைச்சு சாப்பிட சொல்றாரு. ஓகே, மாமிசத்தை சமைச்சு தான் சாப்பிடணும், இல்ல அப்படின்னா சாப்பிடவே நல்லா இருக்காது. பட் மற்ற தெய்வத்தை வணங்குறவங்க தெய்வங்களை புறம் பொய்யான தெய்வங்களை எதை வச்சு சொல்றாங்க? எனக்கு இந்த இடத்துல தான் பயங்கரமா கோவமே வர மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்ப கர்த்தர் நீங்க வந்து கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்படி இருக்கப்ப மற்ற தெய்வங்களை எதை வச்சு வந்துட்டு கடவுளே இல்ல அவங்கள பொய்யான தெய்வங்கள் அவங்கள வணங்குறவங்களையும் வந்துட்டு நம்மளோட ரூல்ஸ் ஃபாலோ பண்ண அப்படின்னா இது வந்துட்டு ஒருத்தரை அடிமைப்படுத்துறது, ஒருத்தரை வந்து ஒருத்தர் மேல புஷ் பண்றது. அதாவது வந்து இப்போ உங்களுடைய கொள்கைகளை வந்துட்டு இன்னொருத்தர் மேல புஷ் பண்றது. இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா என்னோட கொள்கையை நிறைய பேர் மேல புஷ் பண்றதே, நீ இதை செய்யாத இதை செய்யாத இதை
இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து புஷ் பண்றது. பட் நான் அப்படிலாம் புஷ் பண்ண மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் அப்படின்றவர் ஒருத்தர் தான். அவர் வந்து உங்களுடைய மனசுல தான் இருக்காரு. நீங்க நினைக்கிற மாதிரி சிலையிலேயோ இல்ல இந்த புத்தகத்திலேயோ இதெல்லாம் கிடையவே கிடையாது. இது என்னுடைய கொள்கை, என்னுடைய கருத்துன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நான் எல்லாத்தையும் புஷ் பண்ணலாம் மாட்டேன். என்னுடைய கருத்து இதுதான் அப்படின்னு தெரிவிச்சுட்டு பேசாம ஒதுங்கி நின்னுக்குவேன். அதுக்கு மேல உங்களுடைய பிரியம், நீ எந்த சிலையை வேணாலும் கும்பிட்டுட்டு போ. ஆனா இதுதான் உண்மை. கடவுள்ன்றவர் உன்னுடைய மனசுல தான் இருக்காரு. சிலைகளில் இல்லை, அது போக புத்தகத்திலும் இல்லை. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இந்த புத்தகத்தை எழுதினவங்க எந்த அளவுக்கு இனவெறி மதவெறியோட எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இதை சொன்னா நம்ம வந்து RSS அப்புறம் BJP இவங்க கூட சேர்ந்துட்டேன்னு சொல்லுவாங்க. என்ன நான் வந்து இந்துக்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறேன், கிறிஸ்டினை வந்து எதுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் சொல்றது. சரிப்பா, நம்மளோட கருத்துக்களை ரொம்பலாம் சொல்ல வேணாம். சொன்னா யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. அதனால அடுத்த தலைப்புக்குள்ள போயிடலாம். நீங்கள் என்ன பாவம் வேண்டுமானாலும் செய்யுங்கள், ஆனால் கர்த்தர் உங்களை மன்னிப்பார். அனைவரும் கர்த்தரிடம் போய் மண்டியிட்டு மன்னிப்பு கேளுங்கள், அதுவே போதும். அடுத்த தலைப்பு பாலியல் உறவுகள் தொடர்பான விதிகள். ஓகே, இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். எதெல்லாம் ஏத்துக்கக்கூடிய கருத்துக்களா இருக்குன்னு பார்ப்போம். மேலும் கர்த்தர் மோசேயிடம் இஸ்ரவேல் ஜனங்களிடமும் நீ கூற வேண்டியதாவது, நானே தேவனாகிய கர்த்தர், எகிப்திலிருந்து உங்களை நான் கானானுக்கு வழி நடத்தினேன். அங்கு செய்து வந்த செயல்கள் எல்லாம் இங்கு செய்யக்கூடாது. ஓகேவா? நான் உங்களை கானான் தேசத்திற்கு நடத்தி செல்கின்றேன். அவர்களின் பழக்க வழக்கங்களை பின்பற்றாதீர்கள். நீங்கள் எனக்கு கீழ்ப்படிந்து எனது விதிகளை பின்பற்றுவதில் உறுதியாக இருங்கள். ஏனென்றால் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர். எனவே நீங்கள் எனக்கு கீழ்ப்படிந்து எனது விதிகளை பின்பற்ற வேண்டும். எனது சட்டங்களுக்கும் விதிகளுக்கும் கீழ்ப்படுகின்றவனே உண்மையில் நீடித்து வாழ்வான். நானே கர்த்தர். நீங்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுடன் பாலியல் உறவு கொள்ளக்கூடாது. நானே கர்த்தர். நீங்கள் உங்கள் தந்தையோடோ தாயோடும் பாலியல் உறவு தொடர்பு கொள்ளக்கூடாது. அந்த பெண் உனது தாய், எனவே நீ அவளோடு பாலியல் உறவு கொள்ளக்கூடாது. அவள் உனது தாயாக இல்லாவிட்டாலும் உனது தந்தையின் மனைவியோடு பாலியல் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அது உனது தந்தையின் நிர்வாணமாக்குவது போன்றதாகும். நீங்கள் உங்கள் சகோதரியுடனும் பாலியல் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. அவள் உனது தந்தைக்கு தாய்க்கு பிறந்தவளாக இல்லாமல் இருக்கலாம். அவள் உனது வீட்டிலேயே பிறந்தவளாகவோ வேறு இடத்தில் பிறந்தவளாகவோ இருக்கலாம். நீ உன் பேத்தியோடு பாலியல் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. அவர்கள் உங்களில் ஒரு பகுதியானவர்கள் ஆவார்கள். உனது தந்தைக்கும் அவரது மனைவிக்கும் பிறந்தவளாக இருந்தாலும் அவள் உனது சகோதரிதான். நீ அவளோடு பாலியல் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. உன் தந்தையின் சகோதரியுடனும் பாலியல் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. அவள் உனது தந்தையோடு நெருங்கிய உறவு உடையவள். நீ உனது தாயின் சகோதரியுடனும் பாலியல் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. அவள் உனது தாயின் நெருங்கிய உறவினர் ஆவாள். நீ உனது தந்தையின் சகோதரனுடனும் பாலியல் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. நீ அவரது மனைவியுடனும் பாலியல் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அவள் உனது அத்தை அல்லது சித்தி அல்லது பெரியம்மாள் ஆவாள். நீ உனது மருமகளுடனும் பாலியல் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அவள் உனது மகனின் மனைவி. அவளோடு பாலியல் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. நீ உனது சகோதரனான மனைவியுடனும் பாலியல் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. அது உனது சகோதரனை நிர்வாணமாக்குவது போன்றதாகும். நீ தாய் மகள் இருவருடனும் பாலியல் உறவு கொள்ளக்கூடாது. அதோடு அவளது பேத்தியுடனும் பாலியல் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. அந்த பேத்தி அவளது மகளின் மகளாகவும் மகனின் மகளாகவும் இருக்கலாம். அவளது பேத்தி என்றால் அவளுக்கு நெருக்கமான உறவினர்கள் அவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்வது என்பது முறைகேடான செயலாகும். உனது மனைவி உயிரோடு இருக்கும்போது அவளது தங்கையையோ அடுத்த மனைவியையோ வைத்துக் கொள்ளக்கூடாது. இது அந்த சகோதரிகளை விரோதிகளாக மாற்றிவிடும். உனது மனைவியின் சகோதரியுடனும் பாலியல் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. ஒரு பெண் மாதவிலக்கான காலத்தில் இருக்கும்போது அவளுடன் பாலியல் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. அவள் அப்போது தீட்டு உள்ளவளாக இருக்கிறாள். பக்கத்து வீட்டுக்காரரின் மனைவியுடனும் பாலியல் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. இது உன்னை தீட்டு உள்ளவனாக்கி விடும். சரி, நல்ல விஷயம் தான். நீ உனது குழந்தைக்கான மெளகு என்ற பொய் தெய்வத்திற்கு முன் நெருப்பில் நடக்கும்படி அனுமதியாதே. நீ இதனை செய்தால் உனது தேவனை மதிக்கவில்லை என்று பொருள். நானே கர்த்தர். நீ பெண்ணோடு பாலியல் உறவு வைத்துக் கொள்வதை போல் ஆணுடனும் பாலியல் உறவு வைத்துக் கொள்ள கூடாது. இது பயங்கரமான பாவமாகும். நீ எந்த மிருகத்துடனும் பாலியல் உறவு வைத்துக் கொள்ள கூடாது. இது உன்னை அருவருப்பு உள்ளவனாக்கும். இதுபோன்று ஒரு பெண்ணும் எந்த மிருகத்துடனும் பாலியல் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. இது இயற்கைக்கு மாறானதாகும். இதுபோன்று தவறான செயல்களை செய்து உங்களை தீட்டு உள்ளவர்களாக்கி கொள்ளாதீர்கள். இத்தேசத்தில் உள்ளவர்களை வெளியே துரத்தி கொண்டிருக்கின்றேன். அவர்களின் நிலத்தை உங்களுக்கு தந்தேன். ஏனென்றால் அவர்கள் இத்தகைய பயங்கரமான பாவங்களை செய்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாட்டையும் அருவருப்பாக்கி விட்டார்கள். எனவே நான் இதன் பாவத்துக்காக இதனை தண்டிப்பேன். அந்நாடு அங்கு வாழ்பவர்களை கக்கி போடும். நீங்கள் என்னுடைய சட்டங்களுக்கும் விதிகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் இது போன்ற பயங்கரமான பாவங்களை செய்யக்கூடாது. இந்த விதிகள் இஸ்ரவேல் குடிமக்களுக்கும் அவர்களுடன் வாழும் அயலருக்கும் உரியது. உங்களுக்கு முன்னால் இந்த
நாட்டில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் அத்தகைய பாவங்களை செய்தார்கள். அதனால் நாடே அருவருப்பாயிற்று. நீங்களும் இவற்றை செய்தால் நீங்களும் இந்த நாட்டை அருவருப்பாக்குவீர்கள். அவர்களை இந்த நாட்டை கக்கி போட்டது போன்று உங்களையும் கக்கி போடும். எவராவது இதுபோன்று மோசமான பாவங்களை செய்தால் பிறகு அவர்கள் தங்கள் ஜனங்களிடமிருந்து ஒதுக்கப்படுவார்கள். மற்ற ஜனங்கள் இத்தகைய மோசமான பாவங்களை செய்தார்கள், ஆனால் நீங்கள் எனது சட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் இதுபோன்று மோசமான பாவங்களை செய்து உங்களை அருவருப்பாக்கி கொள்ளாதீர்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று கூறுகின்றார். இது ஒரு நல்ல சட்டம் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் நான் பைபிள் படிச்சதிலே ஒரு உருப்படியான சட்ட திருத்தம்னா அது இதுதான். நல்ல சூப்பரான சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. தவறான உடல் உறவுங்கிறது மிகப்பெரிய கொடூரமான ஒரு விஷயம். சோ அதை இங்க கரெக்டா சுட்டி காட்டியிருக்காரு. தேவையில்லாத ஆட்களுடன் உடலுறவு வச்சுக்க கூடாது. முக்கியமா தாய் கூட வச்சுக்க கூடாது, சகோதரி கூட வச்சுக்க கூடாது அப்படிங்கறது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. அப்புறம் அண்ணன் பொண்டாட்டி, அப்புறம் தம்பி பொண்டாட்டி, அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரி, தேவையில்லாத இது முழுக்க முழுக்க உண்மை. என்ன அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் உடலுறவு வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா அது அவனுடைய மனைவியா மட்டும்தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த உடலுறவு அப்படிங்கிறது எதுக்கு உருவாச்சுன்னா ஜஸ்ட் ஒரு இனப்பெருக்கத்திற்காக மட்டுமே உருவானதுங்க. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த ரத்தங்களோ இல்ல மற்ற விஷயங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். அதனாலதான் அது எல்லாத்தையும் பீட் பண்ணி ஒரு உயிரை உருவாக்கணும் அப்படின்னா மனிதனுக்கு இயற்கையாவே ஒரு வீரியம் வேணும், ஒரு வேகம் வேணும். அதனாலதான் இந்த உடலுறவு அப்ப மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் முழுக்க முழுக்க ஒரு ஒன்ஸ் அவங்களுடைய அந்த செக்ஸுவல் இதெல்லாம் தூண்டிருச்சு அப்படின்னா யாரை பத்தியும் யோசிக்க மாட்டாங்க. ஒன்லி அந்த கான்சென்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா அதுல மட்டும்தான் இருக்கும். சோ அந்த மாதிரி விஷயங்கள் ஏன் உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா இனப்பெருக்கத்திற்காக மட்டுமே, அதாவது இன்னொரு உயிர் தோன்றணும் அப்படிங்கறதுக்காக உருவாக்கி இருக்காங்க. பட் இவர் சொன்ன ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்னன்னா தேவையில்லாத ஆட்களுடன் உடலுறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. இது கரெக்டான ஒரு விஷயம். இதை நான் ஆதரிக்கிறப்ப இது ஒரு நல்ல கருத்து. இதை நான் கேட்டதுக்கு தான் என்னை என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்ல மொழியால எல்லாத்தையும் பிரிச்சாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அப்படி மொழியால பிரிச்சிருந்தாலும் அவங்க எல்லாருமே ஒரே இனத்தை சேர்ந்தவங்களா தானே இருக்கணும். ஆனா ஏன் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் பர்டிகுலரா செலக்ட் பண்ணி அங்கிருந்து தனியா தொக்கா தூக்கிட்டு வராரு? அப்ப மத்த மக்கள் எல்லாம் எங்க இருந்து உருவானாங்க? அவங்க எல்லாம் கர்த்தர் உருவாக்கலையா? இதுதான் என்னுடைய கேள்வி. இதுக்கான பதில் முடிஞ்சா சொல்லுங்க. இப்ப கூட பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு உரியவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் மோசேயிடம் அனைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நீ கூற வேண்டியதாவது நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தமானவன், எனவே நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். உங்களில் ஒவ்வொருவரும் தங்கள் தாய் தந்தையை மரியாதை செய்ய வேண்டும், என் ஓய்வு நாட்களை ஆசாரிக்க வேண்டும், நான் உங்களை தேவனாகிய கர்த்தர். ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா தாய் தந்தைக்கு மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சூப்பரான ஒரு விஷயம், நல்ல விஷயம் தாங்க, நான் இல்லைன்னு சொல்லலைங்க. சோ அடுத்தது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தான் கொஞ்சம் இருக்குது. விக்கிரகங்களை வணங்காதீர்கள், வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உருவாக்காதீர்கள், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர். இங்கதான் இருக்குது. ஏன் அதாவது மக்கள் அவங்களுக்கு பிடிச்ச கடவுளை தாராளமா வணங்குறது கூட சுதந்திரம் இல்லையா? விக்கிரகங்களை வணங்காதீங்கன்னு சொல்றாரு, அதே நேரத்தில் விக்கிரகங்களை உருவாக்காதீங்கன்னு சொல்றாரு. அப்போ இன்னைக்கு கிறிஸ்டினா இருக்கிற யாருமே சிலை செய்கிற ஒரு தொழில இல்லையா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. என்னங்க இது மறுபடியும் இவர் சும்மா அந்த ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ரூல்ஸா இருக்கு, ஆனா அதுக்கு அடுத்த ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. சோ நீங்களே பாருங்க. இப்ப நான் வாசிக்க என்னன்னு, இப்ப இவர் இந்த மாதிரி விக்கிரகங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஓகே, நீங்கள் சமாதான பலியை கர்த்தருக்கு கொடுக்கும்போது அது அங்கீகரிக்கப்பட்டதாக சரியான வழியிலேயே செய்ய வேண்டும். நீங்கள் பலி கொடுத்த நாளிலிருந்து மறுநாளோ அதனை உண்ணலாம். ஆனால் அந்த உணவில் மீதியானது மூன்றாவது நாளில் இருந்தால் அதனை நெருப்பில் போட்டு எரித்துவிட வேண்டும். மூன்றாவது நாள் பலியின் மீதி உள்ள எதையும் நீங்கள் உண்ணக்கூடாது. இது தீட்டானது, இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இதனை எவராவது செய்தால் அது பாவமாய் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவற்றை மதிக்கவில்லை. இத்தகைய மனிதர்கள் தம் ஜனங்களிடமிருந்து ஒதுக்கப்படுவார்கள். இது ஓகேங்க. 3 நாள் வச்சு மாமிசம் சாப்பிடக்கூடாது, கிருமி அட்டாக் ஆயிரும். நல்ல விஷயம் தான். அறுவடை காலத்தில் நீங்கள் விளைந்த பயிரை அறுவடை செய்யும் போது வயலில் எல்லா பகுதிகளிலும் மூலைகளிலும் சேர்த்து அறுக்காதீர்கள். தானியங்கள் தரையில் சிதறாமல் அவற்றை சேகரித்து அள்ளிக் கொள்ளாதீர்கள். உங்கள் திராட்சை கொடியில் உள்ள அனைத்து திராட்சை பழங்களையும் பறிக்காதீர்கள். தரையில் விழும் திராட்சை பழங்களையும் பொறுக்கிக் கொள்ளாதீர்கள். அவற்றை ஏழை ஜனங்களுக்கு பயணிகளுக்கும் விட்டுவிட வேண்டும். நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர். என்னங்க இது நியாயம்? ஏழை மக்கள்னா ரொம்ப கீழ்த்தரமானவங்களா? அவங்களுக்கு இந்த கீழே விழுந்த பழத்தை கொடுக்கறது என்ன, அந்த கடைசி மூலையில இருக்கிறத எடுத்துக்க போப்போ அப்படின்றது என்ன? என்னங்க இது நியாயமே இல்லாம இருக்குங்க. இதெல்லாம் எப்படிங்க? இதெல்லாம் கேட்க மாட்டீங்களாங்க யாருமே? ஆனா இந்த புத்தகத்தை எழுதினவர் எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர், நல்ல உள்ளம் கொண்டவர்னு இப்பதாங்க தெரியுது. சரி வாங்க, அடுத்து என்ன இருக்குன்னு படிச்சு வேணா முடிப்போம். நீங்கள் திருடக்கூடாது, நீங்கள் ஜனங்களை ஏமாற்றவும் கூடாது, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீர்கள், எனது பெயரை பயன்படுத்தி பொய் சத்தியம் செய்யாதீர்கள். நீங்கள் அவ்வாறு செய்தால் உங்கள் தேவனின் பெயரை மதிக்காமல் இருக்கிறீர்கள். நானே கர்த்தர். என்னங்க இவர் எல்லா இடத்துலயும் நானே கர்த்தர் சொல்றாரு. சரி விடுங்க. இப்ப சொன்ன இந்த பாயிண்ட் நல்ல பாயிண்ட். பொய் சொல்லாதீங்க, என் பேரை வச்சு ஏமாத்தாதீங்கன்னு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பாதிரியார்கள் கர்த்தருடைய பேரை வச்சு தானே ஏமாத்துறாங்க. இப்படித்தானே எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தது, உங்கள் அண்டை வீட்டுக்காரனுக்கு தீமை செய்யாதீர்கள், அவனிடம் திருடாதீர்கள், வேலை
வேலைக்காரனின் கூலியை விடியும் வரை இரவு முழுக்க நிறுத்தி வைக்காதீர்கள். செவிடர்களை நீங்கள் சபிக்காதீர்கள். குருடன் விழுந்து விடும்படி அவன் எதிரே எதுவுமே போடாதீர்கள். உங்கள் தேவனுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். நானே உங்களது கர்த்தர். ஓகே, இது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். திருடக்கூடாதுங்கிறது நல்ல விஷயம். அது மாதிரி குருடர்களை செவிடர்களை அசிங்கப்படுத்தக்கூடாது, ரொம்ப கலாய்ச்சி பேசக்கூடாது. இதெல்லாம் நல்ல விஷயம் தான், நல்ல கருத்துக்கள் இருக்குது, பரவாயில்ல பைபிள்ல. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா, நீங்கள் நியாயம் தீர்ப்பில் நடுநிலையுடன் இருங்கள். ஒருவன் ஏழை என்பதினால் சிறப்பான சலுகையோ அல்லது ஒருவர் முக்கியமான மனிதர் என்பதினால் விசேஷ சலுகையோ செய்யக்கூடாது. உனது அயலானுக்கு தீர்ப்பளிக்கும் போது நாடு நிலையில் இருந்து சொல்ல வேண்டும். மற்றவர்கள் பற்றிய பொய்க் கதைகளை பரப்பிக்கொண்டு திரியக்கூடாது. அயலானின் வாழ்வுக்கு ஆபத்து ஏற்படும்படி நீ எதுவும் செய்யக்கூடாது. நானே கர்த்தர். உன் மனதில் உன் சகோதரனை நீ வெறுக்க கூடாது. உனது அயலான் உனக்கு கெடுதல் செய்தால் அதை பற்றி அவனிடம் பேசு. பின்பு அவனை மன்னித்து விடு. உனக்கு ஜனங்கள் செய்த தீமைகளை மறந்து விடு. பழிவாங்க முயற்சி செய்யாதே. உனது அயலானையும் உன்னை போல் நேசி. நானே கர்த்தர். நீங்கள் என்னுடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் இருவிதமான மிருகங்களை சேர்த்து இனப்பெருக்கம் செய்யக்கூடாது. உங்களது வயலில் 2 விதமான விதைகளை விதைக்க கூடாது. 2 விதமான நூலில் இருந்து தயாரிக்கப்பட்ட ஆடைகளை அணியக்கூடாது. சுத்தம். அப்ப பார்த்தா இப்ப எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நடக்குது சொல்ல போனா. ஓகே, அடுத்தவனிடம் அடிமையாய் இருக்கின்ற ஒரு பெண்ணுடன் ஒருவன் பாலியல் உறவு கொள்ள நேரிடலாம். ஆனால் அவளை வாங்கவோ அவளுக்கு சுதந்திரம் அளிக்கவோ முடியாது. இவ்வாறு நடந்தால் இது தண்டனைக்குரியது. ஆனால் இது மரணத்திற்குரியது அல்ல. ஏனென்றால் அவள் சுதந்திரமானவள் அல்ல. அவன் குற்றப்பரிகார பலியாக ஆட்டுக்கடா ஒன்றை ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலுக்கு கொண்டு வர வேண்டும். அவன் சுத்திகரிக்கும்படி ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்வான். கர்த்தருக்கு முன்பாக ஆசாரியன் ஆட்டுக்கடாவை குற்றப்பரிகார பலியாக செலுத்த வேண்டும். அப்போது அவன் பாவங்கள் மன்னிக்கப்படும். நான் சொல்லல, நம்ம ஆளுங்க ஒரு 4 விஷயம் நல்ல விஷயம் சொன்னா அப்படியே அடுத்தடுத்து ஒரு சூப்பர் பாயிண்ட் ஒன்று வச்சிருவாங்கன்னு இந்த எடுத்து கொடுத்திருக்காருல பாயிண்ட். அதாவது அடிமையா இருக்கிற பெண்ணு கூட உடலுறவு வச்சுக்கலாம். பட் அந்த பெண்ணுக்கு நம்ம பணம் கொடுத்து வாங்குறதோ இல்ல அவளுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கான முயற்சி எல்லாம் பண்ணக்கூடாது. அது தப்பு 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 தப்பு. நீ அடுத்தவங்க சுதந்திரம் கொடுக்கறதெல்லாம் நீ கொடுக்கவே கூடாது. அது அடிமையா இருக்கிற பெண் அடிமையா தான் இருக்கணும். அப்புறம் இது சாகுற அளவுக்கு குத்தம் இல்லையா. அவர் என்னென்ன சொன்னாரு, அதாவது மனைவி தவிர மத்த எந்த பெண்களுடனும் உடலுறவு கொள்ளக்கூடாதுன்னு சொன்னாரு. அப்புறம் எப்படி இந்த இது மட்டும் அடிமை பெண்ணு கூட உடலுறவு கொள்ளலாம் அப்படின்றாரு. அப்படி கொண்டா அது கொல்ற சாகுற அளவுக்குலாம் பாவம் இல்ல. அது ஒரு சின்ன பாவம். அந்த பாவத்தை நான் போக்கிக்கிறேன். அதுக்கு பதிலா நீ ஒரு கடாவை கொண்டு பலி கொடுத்து பாவத்தை தீர்த்துட்டு போன்னு சொல்லியிருக்காரு. இது என்னங்க நியாயம்? நியாயமே இல்லாம இருக்கேங்க. இது ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா அது எல்லாருக்கும் பொதுவானதா உண்மையானதா இருக்கணும். இதுல அப்படி இருக்கான்னு கேட்டா இல்லவே இல்ல. சரிங்க, நம்ம ரொம்ப பேசினா அப்புறம் நம்மளே திட்டுவானுங்க. நம்ம அடுத்ததை பார்க்கலாம். வருங்காலத்தில் உங்கள் நாட்டுக்குள் நுழைந்து பின்பு உணவிற்காக பலவிதமான மரங்களை நீங்கள் நடுவீர்கள். ஒரு மரத்தை நட்ட பிறகு 3 வருடத்திற்கு அதில் உள்ள பழங்களை பயன்படுத்தாமல் விட்டுவிட வேண்டும். 4வது ஆண்டில் கிடைக்கும் பழங்கள் கர்த்தருக்குரியவை. அவற்றை பரிசுத்த கனியாக கர்த்தரை துதிப்பதற்காக கொடுக்க வேண்டும். சூப்பருங்க, ரைட்டு. 5வது ஆண்டில் அம்மரத்தில் உள்ள கனியை நீங்கள் உண்ணலாம். அம்மரம் உங்களுக்காக மேலும் மேலும் பழங்களை தரும். உனது தேவனாகிய கர்த்தர் நானே. இரத்தம் இருக்கின்ற இறைச்சியை நீங்கள் உண்ணக்கூடாது. மாய வேலைகளை பயன்படுத்துவதோ அல்லது எதிர்காலத்தை பற்றி அறியவோ மந்திர தந்திர வழிகளில் முயற்சி செய்யவோ கூடாது. உன் முகத்தில் வளர்கின்ற முடியையும் தாடியையும் மலிக்க கூடாது. மரித்து போனவர்களின் நினைவாக உன் உடலில் கீறி அடையாளங்களை உருவாக்காதே. உன் உடம்பில் பச்சை குத்திக் கொள்ளாதே. நானே கர்த்தர். உனது மகள் வேசியாகும்படி விடாதே. அவளை நீ மதிக்கவில்லை என்பதையே அது காட்டும். உன் நாட்டில் ஜனங்கள் வேசிகளாகும்படி விடாதே. இத்தகைய பாவம் உன் நாட்டில் காணப்படக்கூடாது. எனது ஓய்வு நாளில் நீங்கள் வேலை செய்யக்கூடாது. என் பரிசுத்தமான இடத்தை நீங்கள் மதிக்க வேண்டும். நானே கர்த்தர். மந்திரவாதிகளிடமும் செத்தவர்களிடமும் தொடர்பு கொள்வதாக கூறுபவர்களிடமும் புத்திமதி கெட்டு செல்லாதீர்கள். அவர்கள் உங்களை திட்டுபவர்கள். நானே உங்களது கர்த்தர். முதியவர்களுக்கு மரியாதை கொடு. அவர்கள் அறைக்குள் வரும் பொழுது எழுந்து நில். உங்கள் தேவனுக்கு மரியாதை செலுத்துங்கள். நானே கர்த்தர். உனது நாட்டில் வாழும் அயல் நாட்டுக்காரர்களுக்கு கெடுதல் செய்யாதே. நீ உனது நாட்டாரை மதிப்பது போலவே அந்நியர்களையும் மதிக்க வேண்டும். நீ உன்னையே நேசிப்பது போல அந்நியர்களையும் நேசிக்க வேண்டும். ஏனென்றால் நீங்களும் முன்பு எகிப்தில் அந்நியராய் இருந்தீர்கள். நானே தேவனாகிய கர்த்தர். நியாய விசாரணையின் போது நடுநிலைமையில் இருங்கள். அளக்கும் போதும் நிறுக்கும் போதும் நேர்மையாக இருங்கள். உங்கள் கூடைகளும் ஜாடிகளும் சரியான அளவில் உள்ளவைகளாக இருக்கட்டும். உங்கள் எடை கற்களும் தெராசு பொருட்களை சரியாக எடை போடட்டும். நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர். எகிப்திலிருந்து உங்களை நானே வெளியே அழைத்து வந்தேன். எனது கட்டளைகளையும் எனது விதிகளையும் நினைவில் கொண்டு அவற்றுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். நானே கர்த்தர் என்று கூறினார். இதுல ரொம்ப முரண்பாடா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சில
சில கருத்துக்கள், சில பாயிண்ட்ஸ்லாம் நல்ல நல்ல பாயிண்ட் இருக்கு. ஆனா சில பாயிண்ட்கள் ஏத்துக்க முடியாத விஷயங்களும் இருக்க தான் செய்யுது. இல்லாமல் அல்ல. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், ஒரு புத்தகம் இருந்தா அதுல பிளஸ் மைனஸ் எல்லாமே இருக்கும். சோ அது எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நான் சொல்லிட்டேன், சொல்ல வேண்டியதை இனிமேல் நீங்க தான் பாத்துக்கணும். அப்புறம் இன்னொரு மதத்தையோ இன்னொரு தெய்வத்தையோ பொய்ன்னு சொல்லாதீங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் கர்த்தர் பொய் அல்ல. ஆனா கர்த்தரை பத்தி வச்சுக்கிட்டு எழுதின இந்த பைபிள்ல தான் பொய்கள் நிறைய இருக்கு. அதைத்தான் நான் வந்து சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கேன். இதுதான் என்னுடைய வாதமே தவிர என்னைக்குமே கர்த்தரையோ இயேசுவையோ நான் இழிவுபடுத்தினது கிடையாது. அதற்கு மேல் தங்களுடைய விருப்பங்கள். சரி, ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.